ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று விநாயகர் சதுர்த்தி தினம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள். இந்த சதுர்த்தி தினத்தில் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற உதவும் அற்புத ஸ்லோகங்கள். விநாயகர் சதுர்த்தியில் அவசியம் அனைவரும் சொல்ல வேண்டிய 2 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். முதலில் காஷ்யப முனிவர் இயற்றிய எண்ணியதையெல்லாம் ஈடேற்றும் ஓர் ஒப்பற்ற மந்திரம் விநாயகர் காரிய சித்தி மாலை. எந்த பணியை தொடங்கினாலும் விநாயகரை வணங்கி ஆரம்பிப்பது வழக்கம். எந்த விஷயத்தையும் எழுதும் முன் குட்டியாக பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு தொடங்குவது பலரது வழக்கம். விக்னமில்லாமல் முடிய வேண்டிய எந்த வேலைக்கும் விக்னேஸ்வரின் அருள் நிச்சயம் வேண்டும். அன்றன்றைய கடமைகள் என்றில்லாமல் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கவும், எதிர்ப்படும் பிரச்சனைகளை எளிதாக கையாளவும், முறையாக திட்டமிடவும், அனைவரிடமும் அன்பு செலுத்தவும், அனைவரது அன்பும் நமக்கு கிடைக்கவும், சுமூகமான வாழ்வை சந்தோஷமாக மேற்கொள்ளவும் விநாயகர் காரிய சித்தி மாலை தினமும் ஜபிப்பது அவசியம் என்று வலியுறுத்தி சொல்கிறார். இதை இயற்றிய காஷ்யப முனிவர். இதை சொல்வதால் கிடைக்கும் பலனும் இந்த பாடலின் கடைசி வரிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் காரிய சித்தி மாலையை தொடர்ந்து 3 நாட்கள் காலையும் மாலையும் இருமுறை சொல்ல அவர்கள் செய்யும் காரியங்கள் அது நல்ல செயல்கள் மட்டுமே. தோல்வி என்பதே இல்லாமல் வெற்றி கிட்டும். கெட்ட செயல்கள் செய்தால் விளைவு எதிர்மறையாகத்தான் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. தொடர்ந்து 8 நாட்கள் சொல்லி வர நாம் எதிர்கொண்ட துன்பங்கள் அனைத்தும் மறையும். மன சஞ்சலங்கள் நீங்கும். விநாயகரது அருளால் மன அமைதி கிட்டுமாம். சதுர்த்தி தினத்தில் நல்ல சிந்தனையுடன் 8 முறை இதை சொல்ல அஷ்டமா சித்திகளும் கிட்டும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து 60 நாட்கள் விடாமல் இதை சொல்ல அரசவசியம் உண்டாகும். தினமும் 21 முறை சொல்ல குழந்தை செல்வம், கல்வி செல்வம் கிட்டும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் இணைதே நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து மகாகணபதி மங்கள மாளிகா ஸ்தோத்திரம். இது விநாயகரின் பல ரூபங்களை போற்றி மங்களம் வேண்டி நினைத்த காரியங்கள் சீக்கிரம் விரைவில் நிறைவேற வேண்டி சொல்ல வேண்டிய அற்புதமான ஸ்தோத்திரம். துர்காதேவியின் அருள் பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணேந்திராள் என்பவரால் இயற்றப்பட்டது இந்த மகாகணபதி மங்கள மாளிகா ஸ்தோத்திரம். அஷ்ட சித்திகளையும் கொடுக்கக்கூடியது, சப்த மாத்ருகைகளின் பிரசாதத்தையும் கொடுக்கக்கூடியது, ரமணீயமாக உள்ளது. கல்யாணங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியதான இந்த மகாகணபதியின் மங்கள மாளிகா ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் சொல்கிறாரோ கேட்கிறாரோ அவர் சகல சௌபாகியங்களையும் அடைவது உறுதி அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்கிறது. நம்பிக்கையுடன் இதை சொல்பவர்க்கு நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படாது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும். உடலில் ஏற்பட்டிருக்கும் நோய்கள் முற்றிலும் நீங்கி உடல் நலம் மேம்படும். வேண்டிய யாவும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். விநாயகர் காரிய சித்தி மாலை. ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம். ஓம் கணபதி ஓம். ஓம் ஓம் கணபதி ஓம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணே கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, பந்தமகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டி இருந்து சுரக்குமோ, சந்தமரை ஆகம கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம். அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணே கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளெவனோ, உலகிற் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலை கண் எவனந்த, உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம். உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா, சங்கடஹரணே கணநாதா, அபயம் தருவாய் கணநாதா, ஆணை முகனே கணநாதா, இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ் பதியும் உறச் செய்யும், கடவுள் முதலோர் கூறின்றி கருமம் எவனால் முடிவுறும, தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம்.
தடவு மறுப்பு கணபதியை பொன் சரணம் சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா மூர்த்தியாகித் தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பானவன போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயம் இன்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம். பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா வேதமளந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விளங்கு பெற நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா மண்ணின் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவில்வான் எவன் வழியின் எண்ணும் இரண்டு குணமாகி ஈவான் எவன் வானிடை ஒன்றாம் அண்ணல் எவன கணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம். அண்ணல் எவன கணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய பரன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம். தேசன் எவன கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம். சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா இந்த நமது தோத்திரத்தை யாவன் 3 தினமுமுமை சந்திகளில் தோத்திரம் செய்யினும் சகல கரும சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெறுமென் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தியிடை பந்தம் அகல ஓரின் கால் படிக்கில் அட்ட சித்தியுறும் பந்தம் அகல ஓரின் கால் படிக்கில் அட்ட சித்தியுறும் சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா திங்கள் 2 தினம் தோறும் திகழ ஒரு பான்முறையோதில் தங்கும் அரச வசியமாம் தயங்க 21 முறைமை பொங்கும் உழுவலால் கிளப்பின் பொருவின் மைந்தர் விழுக்கல்வி துங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் எனச் செப்பினர் மறைந்தார் துங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் எனச் செப்பினர் மறைந்தார் சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா
அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா சரணம் சரணம் கணநாதா சங்கடஹரணே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா அபயம் தருவாய் கணநாதா ஆணை முகனே கணநாதா. ஸ்ரீ கணபதி மங்களமாலிகா ஸ்தோத்திரம். ஸ்ரீகண்ட பிரேம புத்ராய கௌரி வாமாங்க வாசினே த்வாத்ரிம்ஷத் ரூபயுக்தாய ஸ்ரீ கணேஷாய மங்களம். ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரிணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேஷாய மங்களம். லம்போதராய சாந்தாய சந்திரகர்வாபஹாரிணே கஜானனாய பிரபவே ஸ்ரீ கணேஷாய மங்களம். பஞ்சஹஸ்தாய வந்தியாய பாஷாங்குஷதராய ச ஸ்ரீமதே கஜகர்ணாய ஸ்ரீ கணேஷாய மங்களம். துவைமாதுராய பாலாய ஹேரம்பாய மகாத்மனே விகடாய குவாகாய ஸ்ரீ கணேஷாய மங்களம். பிரஷ்னிஷ்ருங்காய ஜிதாய क्षिप्राभीष्टार्थदायिने सिद्धिबुद्धिप्रमोदाय श्रीगणेशाय मङ्गलम्. विलम्बियज्ञसूत्राय सर्वविघ्ननिवारिणे दूर्वादलसुपूज्याय श्रीगणेशाय मङ्गलम्. महाकायाय भीमाय महासेनाग्रजन्मने त्रिपुरारी वरोदात्रे श्रीगणेशाय मङ्गलम्. सिन्दूररम्यवर्णाय नागबद्धोदराय च आमोदाय प्रमोदाय श्रीगणेशाय मङ्गलम्. विघ्नकर्त्रे दुर्मुखाय विघ्नहर्त्रे शिवात्मने सुमुखायैकदन्ताय श्रीगणेशाय मङ्गलम्. समस्तगणनाथाय विष्णवे धूमकेतवे त्र्यक्षाय बालचन्द्राय श्रीगणेशाय मङ्गलम्. चतुर्थीशाय मान्याय सर्वविद्याप्रदायिने वक्रतुण्डाय कुब्जाय श्रीगणेशाय मङ्गलम्. तुण्डिने कपिलाक्षाय श्रेष्ठाय ऋणहारिणे उद्दण्डोद्दण्डरूपाय श्रीगणेशाय मङ्गलम्. कष्टहर्त्रे द्विदेहाय भक्तेष्टजयदायिने विनायकाय विभवे श्रीगणेशाय मङ्गलम्. सच्चिदानन्दरूपाय निर्गुणाय गुणात्मने वटवे लोकगुरवे श्रीगणेशाय मङ्गलम्. श्रीचामुण्डासुपुत्राय प्रसन्नवदनाय च श्रीराजराजसेव्याय श्रीगणेशाय मङ्गलम्. श्रीचामुण्डा कृपापात्र श्रीकृष्णेन्द्रविनिर्मितां विभूतिमातृकारम्यां कल्याणैश्वर्यदायिने श्रीमहागणनाथस्य शुभां मङ्गलमालिकां यः पठेत् सततं वाणीं लक्ष्मीं सिद्धिमवाप्नुयात् इति श्रीकृष्णेन्द्ररचितं श्रीगणपतिमङ्गलमालिका स्तोत्रं सम्पूर्णं. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्.